எபிசோட் 24ல பார்த்தீங்கன்னா வந்து, வெற்றி போயிட்டு நெக்ஸ்ட் டே வேணி கிட்ட சாரி கேட்குறாரு. ஏன்னா முன்னாடி நாள் பார்ட்டில வந்து நான் இன்டென்ஷனலா பண்ணல. அந்த இடத்துல தெரியாம அப்படி விக்கி கிட்ட அப்படி பிஹேவ் பண்ற மாரி ஆயிருச்சு அப்படிங்கிறப்போ, நம்ம வேணி ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்கா ஸ்டார்ட்டிங்லேருந்தே அவங்க ரொம்ப பிராக்டிகலான ஒரு பெர்சனா தான் இருந்திருக்காங்க. என்ன காப்பாத்த தானே நீ அப்படி பண்ண. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இட்ஸ் ஓகே. நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணாத. ஃப்ரீயா விடு அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல நடந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த லியோன்னு ஒருத்தர் வந்திருப்பார் தெரியுமா? நெடுமாறனோட ஃப்ரெண்டு. ஸோ அவரு வந்து மறுபடியும் அந்த ஒரு ஐட்டம் வந்து ஒண்ணு ஆர்டர் பண்றாரு. வெற்றி தான் கொண்டு போயிட்டு சர்வ் பண்றாங்க. அத சாப்பிட்டுட்டு ஓகே தான் நல்லா இருக்கு. ஆனா இது சீக்கா செய்ற மாரி இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிரு. கரெக்ட்டா நம்ம நெடுமாறன் உள்ள வர. சோ அந்த இடத்துல சீக்கா செய்ற மாரி இல்ல அப்படின்றத கேட்டோனே நம்ம நெடுமாறன் நேரா வெற்றிய பார்த்துட்டு உன் வேலை முடிஞ்சிச்சுல வெளிய போ அப்படின்றாரு. பட் இந்த கேப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி அவரோட சீக்ரெட் மெனுவ எடுத்து குடுக்க போயிருப்பாரு. இது நல்லா இல்லன்னா இன்னொரு ஒரு ரெஸ்டாரண்ட்ல நான் வாங்கி தரேன் சார். என்ட்ட ஒரு மெனு இருக்குன்னு ஆரம்பிப்பாரு. நெடுமாறன் உள்ள வந்துடுறாரு. இவரு இங்க இருந்து வெளிய போறப்போ அந்த கையில இருக்க மெனுவ அங்கேயே கீழ போட்டு போற மாரி காட்டியிருப்பாங்க. அப்பவே நான் நினைச்சேன் உள்ளுக்குள்ள ஏதோ சீக்கா அப்படிங்கிறத சிதம்பரம்னு ஏதோ ஒரு வார்த்தை வரும். இவர் கவனிச்சிருவாருன்னு. பட் அந்த மாரி எதுவுமே நடக்காது. இவரும் அந்த மெனுவ தூக்கிட்டு வந்து போயிடுறாரு. பட் இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க சீக்ரெட் கிச்சன்ல வந்து சிக்கன குக் பண்ணிட்டு இருக்காங்க. அத கொண்டு போய் வேற ரூம்ல டெலிவர் பண்றதுக்காக பாண்டி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. பட் ஆன் த வேல உத்தமன் வந்து வேற ஒரு ஒர்க்க குடுத்து பாண்டிய அனுப்பிடுறாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம விக்கி ஆல்ரெடி வந்து ஃபுட் ட்ரே ஒண்ணு வச்சிருக்காரு. சோ அதிலேயே ஒரு வச்சுட்டு போகவே எந்த ஃபுட்ட வந்து கொண்டு போய் குடுக்கணும்ன்றத கன்ஃபியூஸ் ஆகி இவங்க சீக்ரெட் கிச்சன்ல செஞ்ச சாப்பாட கொண்டு போயிட்டு அந்த லியோ கிட்ட வந்து குடுத்துடுறாங்க. நான் அவரு ஏதோ ட்ரக் எடுத்த மாரிங்க. நீங்க அந்த சீன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத எடுத்து வாயில போட்டோனே அந்த அளவுக்கு அப்படியே ஹிப்னோடைஸ் ஆன மாரி ஆயிருவாரு. ஆயிட்டு இது சீக்கா செஞ்சது தான். சீக்கா இங்க தான் இருக்கான் அப்படிங்கிற மாரி நம்ம எங்க இருக்கோம், என்ன பண்றோம்ன்றதே தெரியாத மாரி அவர் பாட்டு ரூம்ல இருந்து நேரா ஓடி கிச்சனுக்கு போற மாரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாரி ஃபன்னா இருந்ததுங்க. அந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து மெய் மறந்து போயிருவாரு அப்படி மாரி இருந்துச்சு. சோ அவரு ஒரு பக்கம் கிச்சனுக்கு போறாரு. இந்த சைடு பாண்டி வந்து கால் பண்ணி இந்த மாரி பிரச்சனை ஆயிடுச்சுடா. இந்த ஃபுட்ட மாத்தி டெலிவர் பண்ணிட்டோம். அவரு வந்து கிளம்பி கிச்சனுக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னோன ஒரு சைடு வெற்றியுமே செம்ம டென்ஷனா வந்து இருக்கிறாரு. என்ன பண்றதுன்னே தெரியாம. சோ இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா இந்த மாரி சஸ்பென்ஸோட முடிச்சிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி அவர் நெடுமாறன் போய் பார்த்துட்டாரு. யார் உனக்கு இந்த ஃபுட்ட டெலிவர் பண்ணது? விக்கி தானே. சரி நான் அவர கூட்டிட்டு வரேன் ரூமுக்கு அப்படின்ற மாரி அவரு ஒரு பக்கம் போயிருக்கிறாரு. சோ இது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். சோ இது போக பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம ரியா அண்ட் ராஜனோட கான்வர்சேஷன் தாங்க. ரியா வந்து ரொம்ப ஷுவரா இருக்கிறாங்க. ஃபுட் பிரைஸ நான் கம்மி பண்ணணும். எங்க அப்பா வந்து என்ட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்கிறாரு. சோ என்ன நம்பி ஒண்ணு குடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறப்போ என்னால இதெல்லாம் அப்படிலாம் விட முடியாது. நம்ம இந்த ரெசார்ட்ட நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. சோ நீ வந்து உடனே இன்வெஸ்டர்ஸோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. நம்ம இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ரொம்ப இதுவா இருக்காங்க. நம்ம ராஜனும் கால் பண்ணி அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்திருப்போம். இது ஒரு முன்ன இருந்தே பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஆனா அவங்களோட அப்பா வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்க மாட்டாரு. சோ அவரு ரொம்ப ஹாப்பியா கால் பண்ணி இந்த மாரி நெடுமாறன வந்து மீட்டிங் ரெடியாக சொல்லுங்க. இதுதான் வந்து அஜெண்டா அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிட்டு வந்து பயங்கர ஒரு கெத்தா வந்து கட் பண்ணுவாரு கால. அண்ட் இத தாண்டி ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் அவங்க வந்து ரிசப்ஷனா என்னன்னு தெரியல. பிரியா அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து ஐஷோட டேபிள்ல உட்காந்து பேசுவாங்க. அண்ட் பேசுறப்பவே பார்த்தீங்கன்னா, கிச்சன் டீம்ட்ட வந்து எனக்கு பேசணும்னு ஆசை தான். ஆனா இங்க விக்கி இருப்பான். அவன பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ட் அவங்களோட உட்காந்து சாப்பிடுற மாரி ஒரு சீன் இருக்கு. பட் அத சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, ஐஷுவ பார்த்து ஒரு மாரி முறைக்கிறாங்க. இதுதான் என்ன மேட்டர் அப்படிங்கிறது தெரியல. இது என்னடா சம்மந்தமே இல்லாம புதுசா ஒரு கேரக்டர் உள்ள வந்திருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். சரி ஓகே இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு யாராவது கெஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சோ அவ்வளவுதாங்க இந்த எபிசோட் 24 பிளஸ் இந்த 4 எபிசோட்லயும் நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். சோ நீங்க ஆல்ரெடி இந்த 4 எபிசோட பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்னெல்லாம் ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.